எதிர்காலம் வரும் என் கடமை வரும். 17 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் வேற அமெரிக்கா போறாரு. எத்தனை ஒப்பந்த கையெழுத்து ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை இரவு சென்னையிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்கா இருக்குது. தொழில் முதலீடு செய்கின்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம். இன்ப சுற்றுலா போயிருக்காரு. இவ்வாறு நிலை இருக்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை எவ்வளவு தரக்குறைவாக விமர்சிக்க முடியும்னு கலைஞர் செய்திகள் போட்ட செய்தியை பார்த்தா உங்களுக்கே புரியும். உங்களை பார்த்து மக்கள் கையசைத்தால் அது காற்று வீசுவதாகவும், அதுவே ஒருவர் கன்றுக்கு உணவளித்தால் உங்களுக்கு நாற்றம் வீசுவதாகவும் தெரிவதனால்தானே சேலத்தில் அமைந்துள்ள கால்நடை பூங்காவை திறக்காமல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த காழ்ப்புணர்ச்சி தான் உங்களை இவ்வாறெல்லாம் பேச வைக்கிறது. சேலம் தலைவாசலில் உருவாக்கப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா முழுமை பெறும் போது கிடைக்கும் பயன்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா கால்நடை துறையின் வளர்ச்சிக்கு நுழைவாயிலாக மாறத் தொடங்கியுள்ளது தமிழகத்தின் தலைவாசல். சேலம் மாவட்டம் தலைவாசலில் 1100 ஏக்கர் பரப்பளவில் 1023 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா அமைக்கும் பணியை 2020 பிப்ரவரியில் தமிழக அரசு தொடங்கியது. முதல் கட்டமாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் முடிவடைந்ததை அடுத்து அதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்துள்ளார். 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 78 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் 5வது கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்குள் நுழையும் போதே பிரம்மாண்டமான கட்டிடங்கள் நம்மை வரவேற்கின்றன. கல்லூரி வளாகம் முன்பாக வைக்கப்பட்டுள்ள காளை மாட்டின் சிலை காண்போரை ஆச்சரியப்பட வைக்கிறது. மேலும் உயர்தர கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான பணிகள் இன்னும் ஓராண்டிற்குள் முழுமை பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா சர்வதேச தரத்துடன் இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மையமாக இருக்கும் என்றும், கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிநவீன கருவிகள் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கால்நடை இனப்பெருக்கம், தீவனவியல், மரபு உள்ளிட்ட அனைத்து வகையிலும் ஆராய்ச்சி மேற்கொள்ள இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு இம்மையம் உருவாக்கப்பட உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்காவால் விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் பெரும் பலனை அடைவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லண்டனில் இருந்து நியூயார்க் சென்றடைந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக அமைச்சர்கள் மற்றும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் வரவேற்றனர். வெளிநாடு வாழ் தமிழர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடுகளை ஈர்க்கவும், பல்வேறு துறைகளில் செயல்படுத்தி வரும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொண்டு அவற்றை தமிழ்நாட்டில் செயல்படுத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் பஃபலோ நகரில் உள்ள பால் பண்ணையை பார்வையிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நியூயார்க்கில் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் அமெரிக்க தொழில் முனைவோர் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நியூயார்க் நகரிலிருந்து விமானம் மூலம் பஃபலோ நகருக்கு சென்ற முதலமைச்சருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பஃபலோ நகரில் உலகத்தரம் வாய்ந்த கால்நடை பூங்காவிற்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் பழனிசாமி சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைக்கப்பட உள்ள கால்நடை பூங்காவிற்கு தேவைப்படும் தீவனங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கேட்டறிந்தார். கால்நடை வளர்ப்பு குறித்து பால் பண்ணை தலைமை அதிகாரிகள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். அப்போது வாளியில் இருந்த தீவனத்தை எடுத்து பசுக்கன்றுக்கு கொடுத்த முதலமைச்சர் பழனிசாமி
கன்றை பாசமாக தழுவி கொஞ்சி உறவாடினார். இவ்வாறு பல சிறப்பு வாய்ந்த திட்டங்களை காலம் தாழ்த்தி வேண்டுமென்றே திறக்காமல் இருப்பதன் காரணம், ஆட்சி முடியும் ஓரத்தில் அதை திறந்து வைத்தால் கடந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த பெயர் போய்விடக்கூடாது, தனக்கு அந்த பெயர் வேண்டும் என்ற காரணத்தில்தானே திரு ஸ்டாலின் அவர்களே. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பாலங்களை காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டிய திட்டங்களை எல்லாம் கணக்கில் எடுத்தால் இந்த ஒரு காணொளி போதாது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, துறைமுகம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்முறை தொடர்ந்து நடக்குது. இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்க, தமிழ்நாட்டில் ஓடும் இரத்தக்கரைகள் அண்டை நாட்டை எட்டும் பொழுது அந்த துர்நாற்றம் உங்களுக்கு வீசவில்லையா? ஒருவேளை இந்த செய்திகள், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உங்கள் காதுக்கு எட்டவில்லை என்றால், உங்கள் காதுகளுக்கு எட்டும் வரை என் கடமை தொடரும். எதிர்காலம் வரும் என் கடமை